அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை பேஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் 6th குடிமையியலிருந்து ஒரு முக்கியமான 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 22. அடுத்த கொஸ்டின். மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? ஆன்சர் கேரளா. அடுத்த கொஸ்டின். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை இயற்றியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. அடுத்த கொஸ்டின். தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 2004. அடுத்த கொஸ்டின். பிஜு என்னும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஜு என்னும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அசாம். அடுத்த கொஸ்டின். கல்பேலியா கூமர் என்ற நடனங்கள் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? கல்பேலியா கூமர் என்ற நடனங்கள் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின். ராசலீலா சோலியா நடனங்கள் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? ராசலீலா சோலியா நடனங்கள் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின். பங்காரா நடனம் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? பங்காரா நடனம் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? ஆன்சர் பஞ்சாப். அடுத்த கொஸ்டின். பிஹு என்னும் விழா நடைபெறும் மாநிலம் எது? பிஹு என்னும் விழா நடைபெறும் மாநிலம் எது? ஆன்சர் அசாம். அடுத்த கொஸ்டின். தெய்யம் என்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? தெய்யம் என்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? ஆன்சர் கேரளா. அடுத்த கொஸ்டின். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள் எவை? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள் எவை? ஆன்சர் இவை அனைத்தும். இந்தியா 2020, அக்கினி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள். அடுத்த கொஸ்டின். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1997. அடுத்த கொஸ்டின். பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. ஆன்சர் 1990. அடுத்த கொஸ்டின். விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு.
விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு? ஆன்சர் 1988. அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் எது? ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்த கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? ஆன்சர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம்? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம்? ஆன்சர் தருமபுரி. அடுத்த கொஸ்டின், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்த கொஸ்டின், ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்த கொஸ்டின், தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின், 1896ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? 1896ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் பெங்காலி வெங்கையா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் கங்கை நதி. அடுத்த கொஸ்டின், தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1950. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? ஆன்சர் லாக்டோபேசிலஸ். அடுத்த கொஸ்டின், இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் டி. உதயகுமார். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? ஆன்சர் விராலிமலை. அடுத்த கொஸ்டின், உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் புலிகள் உள்ளது? உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் புலிகள் உள்ளது? ஆன்சர் 70%. அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய கொடி வடிவமைக்கப்பட்ட இடம் எது? இந்திய தேசிய கொடி வடிவமைக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் குடியாத்தம். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.